கோவையில் பணி முடித்து விடுதிக்கு திரும்பிய இரு பெண்களை பின்தொடர்ந்து அஸ்ஸாம் நபர் ஒருவர் துரத்திய காட்சிதான் இது. போதையில் இருந்தவரை அறையில் அடைத்து வைத்த நிலையில் அங்கிருந்து தப்பி தலைமறைவானவர் சிக்குவாரா? கோவை சரவணம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் மகளிர் விடுதியில் தங்கியிருந்த இரு பெண்கள் நேற்று விடுதிக்கு பணி முடிந்து சென்றுள்ளனர். அப்போது அவர்களை சுமார் 45 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் நீண்ட தூரம் பின்தொடர்ந்து வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த பெண்கள் வேகமாக விடுதிக்கு ஓடிச் சென்றுள்ளனர். இதனிடையே அந்த நபரை வெளியே இருந்த தனியார் நிறுவன காவலாளி அருணாச்சலம் என்பவர் தடுத்து நிறுத்தி விசாரித்த போது மதுபோதையில் இருந்த அந்த நபர் காவலாளியை தாக்கிவிட்டு விடுதிக்குள் செல்ல முயன்றுள்ளார். மர்ம நபர் தாக்கியதில் காயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதி உரிமையாளர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் தேடிய போது அந்த நபர் அதே பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை தேடிச் சென்றபோது அவர் அதே பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணியாற்றி வருவதும் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை மடக்கிய ஹோட்டல் உரிமையாளர்கள் அங்கிருந்த அறை ஒன்றில் அடைத்து வைத்தனர். காலையில் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம் என இருந்த நிலையில் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. அதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளது. அஸ்ஸாம் தொழிலாளி பெண்களை துரத்திய சம்பவம் தொடர்பாக சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். அந்த நபருக்கும் விடுதியில் தங்கியுள்ள பெண்களுக்கும் என்ன தொடர்பு, ஏற்கனவே அறிமுகம் உள்ளதா என பெண்களிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் காரில் பெண்களை துரத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் நடந்து சென்ற பெண்களை பின்தொடர்ந்து சென்று அஸ்ஸாம் நபர் தொல்லை கொடுத்த சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.